ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நீட் யூஜி 2026க்கு வந்து கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜென்ரலாக வந்து இது வந்து 1 மந்த் டியூரேஷன். இந்த 1 மந்த்தில் வந்து நம்ம எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஷ் கோர்ஸில் எப்போவுமே பார்த்துக்கோங்க, புதுசாக வந்து நம்ம எதுவுமே லேர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னென்ன தேவைப்படுது அதுதான் வந்து கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஸ்கூலில் படித்ததுக்கும் அதுக்கும் நம்ம தான் வந்து ரிலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்கூலில் வந்து படித்தது நீட்டில் தேவையானது. ஸோ அந்த கிளாரிட்டிக்கு தான் வந்து கிராஷ் கோர்ஸு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கிராஷ் கோர்ஸ் ஜென்ரலாக வந்து பர் டே வந்து 5.5 to 6 ஹவர்ஸ் தான் இருக்கும். அந்த டைம் மட்டும் நம்ம படிச்சுட்டு வீட்டில் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கிராஷ் கோர்ஸ் நம்ம இன்றைக்கி முடிச்சாச்சு, இனியோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சுன்ட்டு நம்ம வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தோம்னா அந்த கிராஷ் கோர்ஸ்க்கு பலன் கிடைக்காம போயிடும். ஸோ அந்த 6 ஹவர்ஸ் நீங்கள் வந்து கிளாஸில் கவனித்ததை வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ளீஸ் கோ த்ரூ இன் டீட்டெயில். மாடியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாடியூல்ஸை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் இருக்கிற சம்ஸு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒரு 7 to 8 டெஸ்ட் வந்து கண்டிப்பாக அவங்க அலாட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 3-4 கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் இருந்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது இந்த கிளாரிட்டி வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த 3 ஹவர்ஸில் டியூரிங் எக்ஸாமினேஷனில் நம்ம வந்து டெசிஷன் மேக்கிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம், 200-300 மார்க் வந்து நீட்டில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் நினச்சா அது வந்து விச் இஸ் நாட் அ கரெக்ட் திங். கிராஷ் கோர்ஸ் நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக 60 to 70 மார்க் வந்து நம்ம ஃபைனல் ஸ்கோரில் இன்க்ரீஸ் ஆகும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.